வணக்கம். நான் டாக்டர் ராஜ்குமார், மெடிக்கல் சூப்பர்டென்ட், பிஎஸ்ஜி இன்ஸ்டியூட் ஆஃப் ஆன்காலஜி. செப்டம்பர் 15 வந்து லிம்ஃபோமா அவேர்னஸ் டே. லிம்ஃபோமாங்கிறது நெறிக்கட்டிகளில் வர புற்றுநோய். அதை பற்றி இன்றைக்கி நம்ம பேசுகிறதுக்காக நம்மளோட டாக்டர் லியோ பிரின்ஸ் மதன் இருக்கிறாங்க. அவர் வந்து இரத்த புற்றுநோயியல் நிபுணர். வணக்கம் சார். வணக்கம் சார். அதாவது இந்த லிம்ஃபோமா அப்படின்னா என்னங்க? நெறிக்கட்டிகளில் வளரக்கூடிய புற்றுநோய்க்கு லிம்ஃபோமான்னு பேர். சரி சார். இது வந்து யார் யாருக்கெல்லாம் வரும் சார்? அதாவது யாருக்கு ரிஸ்கில், யார் வந்து இதுக்கு ரிஸ்கில் இருக்காங்க? பொதுவாக இந்த மாதிரி நெறிக்கட்டிகளில் உள்ள புற்றுநோய் யாருக்கு வேணாலும் வரலாம். ஆனால் இது ஒரு ரேரான ஒரு வியாதி. அது ஒரு லட்சத்தில் 2 பேர் 3 பேருக்கு வரக்கூடிய ஒரு ரேரான வியாதி. எல்லாரும் பயப்பட வேண்டிய தேவையில்லை. ஆனால் பர்டிகுலராக ஒரு சில பேருக்கு அதிகமாக வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஒரு இம்யூனோ சப்ரஷன் ட்ரீட்மெண்ட்டில் இருக்கிறாங்க, ஏதோ ஒரு முடக்குவாதம் ஆர் கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் ஏதாவது ஒருக்காக இம்யூனோ சப்ரஷன் ட்ரீட்மெண்ட்டில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் ரிஸ்க் ஜாஸ்தி. ஹெச்ஐவி அஃபெக்ட் ஆனவங்களுக்கு கொஞ்சம் ரிஸ்க் ஜாஸ்தி. அது தவிர இது யாருக்கு வேணாலும் வரலாம். ரொம்ப சின்ன வயசுலேயும் வருமா சார்? ரொம்ப சின்ன வயசுலேயும் வரலாம். இது குழந்தைங்களுக்கும் வரலாம், அடல்ட்டுக்கு மிடில் ஏஜ்டு ஆளுங்களுக்கும் வரலாம், வயசானவங்களுக்கும் வரலாம். குழந்தைங்களுக்கு வர்றது ரொம்ப ரேர். மிடில் ஏஜ்டு ஆளுங்களுக்கு ரொம்ப நிறைய பேருக்கு வரும். அடல்ட்ஸ்க்கு வர்றது கொஞ்சம் ரேர். சரிங்க. என்ன சிம்டம்ஸ் சார் லிம்ஃபோமாக்கு? என்னென்ன சிம்டம்ஸ் சார்? இந்த லிம்ஃபோமா அங்கே நெறிக்கட்டிகளில் வளர்கிறதுனால ஒரு நாள்பட்டன நெறிக்கட்டி வளர்ச்சி, அதுதான் ஒரு முக்கியமான ஒரு சிம்டம். நார்மலாக நமக்கு நெறிக்கட்டிகள் ஒரு இன்ஃபெக்ஷன் வரும்போது அந்த இடத்துல நெறிக்கட்டிகள் வரும். த்ரோட் இன்ஃபெக்ஷன் இருக்கும்போது ஒரு கழுத்தில் ஒரு நெறிக்கட்டி இருக்கிறதோ, காலில் அடிப்படும்போது ஒரு கிராயின் ரீஜனில் ஒரு நெறிக்கட்டி இருக்கிறதோ, அது ஒரு நார்மலான ஒரு விஷயம். அது அந்த இடத்துக்கு இம்யூனிட்டி கொடுக்கறதுக்காக வருது. ஒரு 2 வாரத்துக்குள்ளே அது சரியாயிடும். பெயின்ஃபுல்லாக இருக்கும். பட் இந்த நெறிக்கட்டிகளில் வளர்கிற புற்றுநோய் பெயின்லெஸ்ஸாக இருக்கும். இந்த 2 வாரத்தில் சரியாகாது, தொடர்ந்து வளர்ந்துகிட்டே இருக்கும். ஸோ ஏதாவது ஒரு நெறிக்கட்டி ஒரு மாதத்துக்கு மேலே வளர்ச்சி அடையுதுன்னா நம்ம அது என்னன்னு பார்க்கணுங்க சார். அது நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். அது என்னன்னு டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். இது வந்து ஒரு முதல் சிம்டம், நெறிக்கட்டிகள் வளர்றது. அப்படி நெறிக்கட்டிகள் வளரும்போது காமனாக கழுத்து பகுதிகள், ஆம்பிட் அக்கல் பகுதிகளில், அப்புறம் கிராயின் ரீஜன், இந்த தொடையும் வயிறும் சேர்ற இடத்துலையும் ஒரு ஒரு பால் மாதிரி, ஒரு கட்டி மாதிரி நம்மளாலேயே தொட்டு பேஷண்ட்டாலேயே நம்மளால் ஃபீல் பண்ண முடியும். இல்லைன்னா பார்க்குறவங்களுக்கு அது வந்து அப்நார்மலாக வளர்ச்சியாக வந்து தெரியும். சரிங்க சார். இந்த மாதிரி நெறிக்கட்டிகளோடு உங்கள்கிட்ட வரும்போது நீங்கள் இது லிம்ஃபோமான்னு எப்படி கண்டுபிடிப்பீங்க? என்னென்ன டெஸ்ட்லாம் பண்ணுவீங்க? எப்படி கண்டுபிடிப்பீங்க? ஃபஸ்ட்டு பேஷண்ட்டை நம்ம ஹிஸ்ட்ரி எடுப்போங்க சார். இதை தவிர வேறு என்னென்ன சிம்டம் இருக்குது? அவங்களுக்கு வெயிட் லாஸ் இருக்கா அன்எக்ஸ்பிளைன்டாக? அவங்களுக்கு ஃபீவர் அன்எக்ஸ்பிளைன்டாக இருக்கா? 15 நாள் 1 மாதத்துக்கு மேலே ஃபீவர் இருக்குது, நார்மலாக ஆன்டிபயோட்டிக் ட்ரீட்மெண்ட் எடுத்து அது சரி வரலை, நைட்டில் ரொம்ப அதிகமாக வேர்க்குது, ஒரு எப்பயும் அது உடம்பு ரொம்ப வீக் ஆகிட்டது மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க, ஒரு 5-6 மாதத்துக்குள்ளே நிறைய வெயிட் லாஸ் ஆகிடுச்சு, அது எதனால் அவங்களால சொல்ல முடியல, இந்த மாதிரி சிம்டம்லாம் இருக்கான்னு ஃபஸ்ட்டு பார்ப்போங்க சார். அதுக்கப்புறம் பேஷண்ட்க்கு கிளினிக்கல் எக்ஸாமினேஷன், நெறிக்கட்டிகள் எங்கே கழுத்தில் இருக்கா, ஒரு நெறிக்கட்டியா, மல்டிபிள் நெறிக்கட்டிஸ் இருக்குங்களா, ஆம்பிட்டில் நெறிக்கட்டி இருக்கா, கிராயின் ரீஜனில் நெறிக்கட்டி இருக்கான்னு பார்ப்போம், வயிறுக்குள்ளே மண்ணீரல் வீக்கம் அடைஞ்சிருக்கா அப்படின்னு பார்ப்போம். இதெல்லாம் பேசிக்காக கிளினிக்கல் எக்ஸாமினேஷனில் பார்ப்போம் சார். இதை வச்சு தான் நம்ம வந்து ஒரு சஸ்பிஷனுக்கு வருவோம். அப்போது நமக்கு லிம்ஃபோமான் சஸ்பிஷன் இருக்குது அப்படிங்கிறப்போ நம்ம பயாப்சி டெஸ்ட்காக கேட்போங்க சார். அது பயாப்சினா அந்த கட்டியிலேருந்து சதையை எடுத்து டெஸ்ட் பண்ணணுங்க சார். சரிங்க சார். அதை வந்து பத்தாலஜி டாக்டர் வந்து பார்த்துட்டு இது நெறிக்கட்டிகளில் வர்ற கேன்சர் மாதிரி இருக்குன்னு சொன்னாங்கன்னா அதை ப்ரூவ் பண்ணுறதுக்கு இம்யூனோஹிஸ்டோகெமிஸ்ட்ரின்னு அடிஷ்னல் டெஸ்ட் இருக்குங்க சார். இதை வச்சு தான் அதை ப்ரூவ் பண்ணுவாங்க. அதே மாதிரி எந்த வகையான லிம்ஃபோமாலே நிறைய வகைகள் இருக்குங்க சார். நிறைய வகைகள் இருக்குங்க சார். சரிங்க. ஒரு மேஜரான வகை என்னன்னா ஹாட்ஜிகின்ஸ் லிம்ஃபோமா. அது வந்து ஒரு வகையான ஈஸிலி ட்ரீட்டபிள், ஒரு 90% ஆளுங்களுக்கு கியூர் பாசிபிள் இருக்கிற ஒரு லிம்ஃபோமா. அதுதான் ரொம்ப காமனான ஒரு லிம்ஃபோமா. இதுக்கடுத்து நான் ஹாட்ஜிகின்ஸ் லிம்ஃபோமான்னு ஒரு பெரிய ஒரு குரூப் இருக்கு. அதுக்குள்ள ஒரு 50-60 லிம்ஃபோமா வகைகள் இருக்கு. சரிங்க சார். இதுல ஒரு 5-10 தான் காமனா வர்றது. இதை வந்து நம்ம 2 வகையாக பிரிக்கிறோம் சார். ஒன்று வேகமாக வளரக்கூடியது, ஸ்லோவாக வளரக்கூடியது. இந்த ஸ்லோவமாக வளரக்கூடிய லிம்ஃபோமாஸ் தே மே நாட் நீட் ட்ரீட்மெண்ட் கூட பண்ணாமல், ட்ரீட்மெண்ட்டே இல்லாமல் கூட நம்ம இருந்துக்கலாம், வெயிட் அண்ட் வாட்ச் மட்டும் பண்ணலாம். ஏன்னா இது ரொம்ப ஸ்லோவாக வளரும். அந்த அஃபெக்டட் பர்சனை
அஃபெக்ட் பண்ணியிருக்காது. வெறும் நெறிக்கட்டியாக மட்டும் இருக்கும். அது அவங்கள உடம்புக்கு எந்த பாதிப்பும் ஏற்படுத்தியிருக்காது. அந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு நம்ம வைத்தியமே பண்ணாமல் கூட வைத்தியமே பண்ணாமல் வருஷ கணக்கில் கூட நம்ம வெறும் கிளினிக்கல் எக்ஸாமினேஷன் பிளட் டெஸ்ட் மட்டும் பண்ணி இப்போ ட்ரீட்மெண்ட் தேவையில்லை, இதுக்கு வளர்கிற பொட்டன்ஷியல் இல்லை அப்படிங்கிறது மாதிரி பார்த்துக்கலாம். சரி. ஒருவேளை இது வேகமாக வளரக்கூடிய லிம்போமா அப்படின்னு நமக்கு ரிப்போர்ட் இருந்ததுன்னா நம்ம கண்டிப்பாக உடனே ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கணும். அப்படி ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கிறதுல 10ல் 6 பேரை நம்மளால் க்யூர் பண்ண முடியும். பொதுவாக மற்ற புற்றுநோய்களுக்கும் இரத்த புற்றுநோய்களுக்கும் ஒரு வித்தியாசம், இது யங் ஏஜில் அஃபெக்ட் பண்ணலாம். பொதுவாக மற்ற புற்றுநோய்கள் கொஞ்சம் ஓல்டர் ஏஜில் வரும், ஸோ அதை விட யங்கர் ஏஜில் வரும். ஈவன் அட்வான்ஸ் ஸ்டேஜில் க்யூர் பாசிபிள். சரிங்க. ஏன்னா இது வந்து இந்த வகையான நெறிக்கட்டிகள் கரையக்கூடிய தன்மை உண்டு ஒரு கீமோதெரபி. இப்போ இந்த லிம்போமாக்கு என்னென்ன ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்குது சார்? முதல் கட்ட ட்ரீட்மெண்ட், 2வது கட்ட ட்ரீட்மெண்ட் பிரிச்சுக்கலாங்க சார். முதல் கட்ட ட்ரீட்மெண்ட் வந்து கீமோதெரப்பி. கண்டிப்பாக இதுக்கு வந்து சர்ஜரி ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன் கிடையாதுங்க சார். வெறும் மருந்துகள்லேயே கரைக்கிறது மாதிரி இருக்கும். ஆனால் மருந்துகள் மட்டும் போடாமல் அது கூட ஒரு இம்யூனோதெரப்பியும் சேர்த்து போடும்போது இந்த ரெஸ்பான்ஸ் ரேட் ஜாஸ்தியாக இருக்கும் சார். ஸோ ஃபர்ஸ்ட் லைன் ட்ரீட்மெண்ட்னா கீமோ இம்யூனோதெரப்பி, அதுதான் மோஸ்ட்டு. சில பேருக்கு இந்த கீமோ இம்யூனோதெரப்பி கொடுத்து க்யூர் பண்ணதுக்கப்புறம் இந்த கேன்சர் திரும்ப வரக்கூடாதுங்கிற காரணத்துக்காக ரேடியோ தெரப்பி கொடுக்கறது ஒரு வாய்ப்பு இருக்குங்க சார். இதுதான் வந்து பேசிக்கான ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ். இதுலேயே இந்த போன் மேரோ டிரான்ஸ்பிளான்டேஷன் அப்படின்னு சொல்கிறாங்களே சார், அது பண்ண முடியுமா சார்? இதில் தேவை இருந்தால் கண்டிப்பாக பண்ணலாங்க சார். அதாவது லிம்போமாவோட 2வது கட்ட 3வது கட்ட ட்ரீட்மெண்ட்டில் போன் மேரோ டிரான்ஸ்பிளான்ட் வந்து ஒரு ட்ரீட்மெண்ட். முதல் தடவை ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டாங்க, அவங்களுக்கு சரியாயிடுச்சு, சில நாட்களுக்கு பின்னாடி சில வருஷங்களுக்கு பின்னாடி அது திரும்ப வருதுங்கிறப்போ அப்போ அந்த கீமோதெரப்பி இம்யூனோதெரப்பியால் அந்த டிசீஸை எராடிகேட் பண்ண முடியல, சரி பண்ண முடியல, அதை முழுசாக நீக்க முடியல உடம்புல இருந்து. அந்த மாதிரி சமயத்தில் போன் மேரோ டிரான்ஸ்பிளான்ட் ட்ரீட்மெண்ட் பண்ணுவோம் சார். போன் மேரோ டிரான்ஸ்பிளான்ட் நம்ம ரத்தத்தை வச்சும் பண்ணலாம், அதான் நம்மளோட இதையும் போன் மேரோ வச்சு பண்ணலாம். கரெக்ட். இல்லை இன்னொருத்தங்க டொனேஷன் பண்ணுறவங்க பண்ணலாங்க சார். பொதுவாக லிம்போமாவுக்கு நம்ம டிரான்ஸ்பிளான்ட் பண்ணும் பொழுது அவங்க பேஷண்ட்டு அவங்களுக்கு நெறிக்கட்டியில் மட்டும்தான் பிரச்சனை, அவங்க போன் மேரோ நார்மலாக வேலை செய்யுது. சரிங்க. ஸோ அவங்களுக்கு நம்ம டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்க உடம்புல இருந்து ஸ்டெம் செல் எடுத்துட்டு அந்த டிரான்ஸ்பிளான்ட்கான மருந்துகள்லாம் கொடுத்துட்டு இந்த கேன்சரை கம்மி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவங்களோட ஸ்டெம் செல் அவங்களுக்கே கொடுத்து இந்த வியாதியை நம்ம க்யூர் பண்ண முடியும் சார். இந்த மாதிரி நம்ம கீமோதெரப்பியோ இல்லை இம்யூனோதெரப்பியோ இல்லை போன் மேரோ டிரான்ஸ்பிளான்ட்டோ பண்ணி ட்ரீட்மெண்ட் பண்ணானா இந்த லிம்போமாங்களுக்கு எவ்வளோ சக்ஸஸ் ரேட் சார்? எப்படி க்யூர் ரேட்ஸ் எப்படி இருக்குது சார்? ஆமாங்க சார். ஸ்டேஜ் 1, அதுக்கப்புறம் அதோட டைப் 1ங்க சார். சரிங்க சார். ஹாட்ஜ்கின்ஸ் லிம்போமா மினிமல் கீமோதெரப்பி தான் தேவைப்படுங்க சார். சக்ஸஸ் ரேட் ரொம்ப ஜாஸ்திங்க சார். ஸ்டேஜ் 1 டிசீஸில் வரவங்களுக்கு 90% ஆளுங்களுக்கு சரியாயிடுங்க சார். ஈவன் ஸ்டேஜ் 4ல் வந்தாலும் 60லேருந்து 70% ஆளுங்களுக்கு சரியாயிடுங்க சார். அதாவது லாஸ்ட் ஸ்டேஜில் வந்தாலும் 60லேருந்து 70% நம்ம சரி பண்ணிட முடியும் ஹாட்ஜ்கின்ஸ் லிம்போமா. ஆனால் சீக்கிரமாக வந்தாலும் இன்னும் பெட்டர் ஒரு 20% சக்ஸஸ் ரேட் வந்து ஜாஸ்தி ஆகுதுங்க சார். அதனால நம்ம வந்து ஏதாவது நெறிக்கட்டிகள் ரொம்ப நாள் இருந்ததாலவோ இல்லை வெயிட் லாஸ் இருந்தாவோ இல்லை நம்ம நைட் ஸ்வெட்ஸ் ஃபீவர் இதெல்லாம் இருந்தாலும் நம்ம சீக்கிரமாக பார்த்துக்கிறது பெட்டராக இருக்கும். சரிங்களா சார்? கரெக்ட். இந்த நான் ஹாட்ஜ்கின்ஸ் லிம்போமால டிஃப்யூஸ் லார்ஜ் பி செல் லிம்போமா ஒரு காமனான டைப்புங்க சார். அது வேகமாக வளரக்கூடியது. இதில் 10ல் 60 பேரை வந்து க்யூர் பண்ண முடியும், அதாவது திரும்ப வராமல் ஆக்க முடியும். கிட்டத்தட்ட இந்த எல்லா லிம்போமாவுக்கும் ட்ரீட்மெண்ட் உண்டுங்க சார். 95% ஆளுங்க இனிஷியல் ட்ரீட்மெண்ட்க்கு எல்லாமே ரெஸ்பாண்ட் ஆவாங்க. அதில் ஒரு சில பேருக்கு பின்னாடி அந்த லிம்போமா வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதை வச்சு தான் அந்த 5 வருஷத்தில் எத்தனை பேருக்கு நம்மளால் க்யூர் பண்ணிட முடியுங்கிறத சொல்கிறோம். இப்போ இதுலேயே வேறு ஏதாவது லேட்டஸ்ட் அட்வான்ஸ்மெண்ட்ஸ் எதாவது இருக்குதா சார்? புதுசாக நிறைய அட்வான்சஸ் இருக்குங்க சார். நிறைய அட்வான்சஸ் இருக்குது. கீமோதெரப்பிக்கு அப்புறம் அது கூட சேர்ந்து இம்யூனோதெரப்பி வந்ததுங்க சார். அப்போ இந்த இம்யூனோதெரப்பி கூட சேர்த்து டார்கெட்டட் தெரப்பியும் பாசிபிள்ங்க சார். இது தவிர கார்டி செல் தெரப்பின்னு ஒன்று இருக்குங்க சார். பட் இந்த போன் மேரோ டிரான்ஸ்பிளான்ட் கார்டி செல் தெரப்பிலாம் மொதல் ட்ரீட்மெண்ட்டுக்கு க்யூர் ஆகாதவங்களுக்கு 2வது கட்டமாக 3வது கட்டமாக நம்ம பண்ணுற ட்ரீட்மெண்ட். சரி. ஸோ மோஸ்டான ஆளுங்களுக்கு இந்த ரொம்ப பெரிய நியூர் அட்வான்சஸ் தேவைப்படாது. மினிமமான சிம்பிளான கீமோ இம்யூனோதெரப்பியில் நம்மளால் க்யூர் பண்ண முடியும் சார். ரொம்ப தேங்க்ஸ் சார். தேங்க்யூ சார். எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. ரொம்ப தேங்க்ஸ் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ.